விஷயமா என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன தொட்டுட்டீங்கல்ல, இனிமே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு செய்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க திமுககாரங்களாம். அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்குது. இல்லை உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்து காமிச்சிட்டு என்னன்னா அழுவா முடியும். நீங்கள் சொன்னதை பார்த்தா ப்ரெஸ் மீட் வச்சு உதயநிதி அவர்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக பேசலாம் நினச்சா கூட எங்களால் பேச முடியாது. ஏன்னா பேச ரோட்டில் நடமாட முடியாது. எங்களை காரி தூண் துப்புவான். நாங்கள் துப்புனா தொலைச்சிக்க மாட்டோம். ஓகேங்களா? எங்களுக்கு மானம் இருக்குது. அதனால நாங்கள் என்ன இயல்பாக மக்களோட மனநிலையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே பேச முடியும். 15 நிமிஷம் அந்த 15 நிமிஷம் காணொலியை வந்து 3 கோடி பேர் பார்த்தான். இப்போ நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டனால வேணா இதுலேருந்து ஒரு 10,000 பேர் பார்ப்பான். அவர் பேசும்போது 2,000 பேர் பார்த்துருப்பான். புரியுதுங்களா? போல 10 பேர் பேசிட்டு போவாங்கம்மா. ஏன்னா ஏன் நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, இவங்க நடத்தி கொண்டு இருப்பது ஆட்சி கிடையாது. இவங்க ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நம்மளோட ஆட்சியாக கருதி தமிழக அரசு முதலமைச்சர் ஹீரோ. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் சிபி நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடி திமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பாப்பா பாப்பா பவள விழா பாப்பா பாசாங்கு காட்டாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற பாட்டுக்கு அப்புறம் இது ஒரு சிறந்த பாடலாக நான் பார்க்குறேன். அவர் பாடினது அவ்வளோதான் சொல்ல முடியும். கமெண்ட் பண்ணுற மாதிரி. பொதுவாகவே திமுக வந்து என்ன ஒரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்காரு, அவருக்கு மரியாதையே இல்லாமல் அங்கிள்னு சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. மரியாதை இல்லைன்றது எப்படி? அங்கிள்னு வந்து அங்கிள்ன்றது மரியாதை இல்லாத வார்த்தையா? இல்லை, அப்படிதான் திமுக சொல்றாங்க. திமுக 1000 சொல்லுமா? நான் திமுக சொல்றதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ஒரு விமர்சனம் என்கிட்ட வச்சு இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க என்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வியை பொண்ணு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி படுதுன்னு சொல்லுங்கள். இப்போது அங்கிள் அப்படின்றது வந்து ஒரு நாகரிகமான வார்த்தை தானே. கண்டிப்பாக. அங்கிள்ன்ற ஒரு தவறான வார்த்தை கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ அப்பா அப்படின்னு ஒரு கூப்பிட சொன்னார். எல்லாருக்கும் அப்பா அப்படி பார்த்தா வந்து குதிர்க்கமாக ஒரு கேள்வி வைக்கலாம். யாருக்கு யார் அப்பா? அதை நாங்கள் தப்பாக எடுத்துக்கிறோமா கேட்குறோம். அதுவும் நம்ம ஃபன் பண்ணால் அது வேறு விஷயம். இப்போ அப்பான்னு சொல்லுவாங்க, நான் தவறாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி அப்பான்னு சொல்லுவார். எனக்கு நீ அப்பானா அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியுமா? அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. தீபிகா, அவங்களுக்கு வேணும், அவங்க கரெக்ட்னா தப்பாக இருந்தாலும் அது கரெக்டு தான். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க. அது அரசியல் விமர்சனங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. அது பயங்கரமாக எல்லாருமா சொன்னாங்க. ஒரு மூத்த தலைவர் தான் அங்கிள்னு கூப்பிட்றதா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. நம்ம நாகரிகமாக தான் அங்கிள்னு கூப்பிட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணேன். சரியா? ஆஃப்டர் அ லாங் கேப்பு, இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் அப்புறம் சரியா, நீ உன்னை எல்லாம் அங்கிள்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் மனசுக்குள்ளே. சரியா? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இந்தமாரி நீ சொல்கிறதுலாம் உட்காந்து நான் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கிள் அப்படின்னா நான் கூப்பிடுவேன். அது வேணும். ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட்டு, அதை அவங்களை இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காகவே தான் வந்து திரு விஜய் அவர்கள் கூப்பிட்டான்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது. இதை வந்து ஒரு சில பேர் வந்து இவரை நாயே அப்படின்லாம் பொது மேடைகளில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து இந்த மாதிரி அங்கிள்னு சொல்கிறது தவறு அப்படின்னு அவங்க இல்லை. நான் தான் சொன்னேன்லாமா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அவங்க சரி அப்படின்னா உலகின் மிகச்சிறந்த பேச்சாளர்களான தீப்பொறி ஆறுமுகம் அவர்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நாகரிகத்தின் உச்சத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் அவங்க வச்சிருக்கிறாங்களே, அவங்க பேசாத பேச்சா தீபிகா காது கொடுத்து கேட்க முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டு தவறாவோ இந்த மாதிரி அங்கிள்னு கூப்பிட்டதில் என்ன தவறு இந்த மாதிரி போட்டாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இது எப்படி தெரியுமா இருக்குது? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க அரசியலை வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்க, திமுக அரசியல் எந்த மாதிரி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சில்லறத்தனமாக சைல்டிஷாக சிறுப்பிள்ளத்தனமாக பார்க்குறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கும்போது ஒரு பெரியவன் ஒரு சின்னவன் இருந்தான் அப்படின்னா ஒரு பெரியவன் வந்து ஒரு தம்பியை போட்டு அடிச்சிருவான். ஓகேவா? அடிச்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னவன் திரும்ப அடிக்கும் போது உடனே அம்மாலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவன் சின்ன பையன், அவன் அடிச்சாலாம் வாங்கிக்க மாட்டியாப்பா, சின்ன பையன் தானே, உனக்கு அறிவில்லை, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே. நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படி பார்த்துடலாம் பேசிக்கா. ஓகேவா? அப்படி தான் பார்க்கணும். சரியா? இதுல இன்னொரு விஷயமா என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன தொட்டுட்டீங்கல்ல இனிமே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக, நாங்க விஜய் அவர்களை தொடவே இல்லையே, தொடாமலே ஏன் இவர் வந்து என்ன தொட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி எதுக்கு? மக்களை தொட்டால் அவரை தொடுவது போல கருத்து.
அவரை தொட்டுட்டீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கூப்பிட்டு விஜய் 2 அரை விட்டா தான் தொட்டதா அர்த்தமா? அரசியல் அதாவது அறிவு என்ன வேணாமா? சொல்றாங்கன்னா, விஜய் மீது அந்த கரூர் சம்பவத்துல வழக்கும் போடல, நீ அந்த உங்களுக்கு வாகனம் பறிமுதல் பண்ணல, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேல இருக்க உணர்வு தான் இதை காமிக்குதுன்னு வச்சுக்கலாம் தீபிகா. கண்டிப்பா அவர் வந்து மக்களையும் அவரையும் வேறு வேறாக பார்க்கவில்லை என்பதற்கான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம். சரியா? அவரை தொடுறது அவர் சொல்லலை. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், விஜய் மக்களை தொட்டோம் அப்படின்றது என்னன்னா, மக்களை தொட்டது தான் பிரதிபலிப்பாக பேசுறாரு. நீ மக்களை தொட்டா விஜயை தொட்ட மாதிரி, ஓகேவா? அதை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணி பேசுறாரு. ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்லம்மா. மக்களை பற்றி இவங்களுக்கு என்னம்மா நல்லது இருக்குது நினைக்க போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு இவங்களுக்கு என்ன இவங்க அக்கறை இருக்குது மக்களுக்கு மேலே? ஒன்றுமே கிடையாது தீபிகா. அதுக்கு என்ன சார் சாட்சின்னு கேட்டிங்கன்னா, 1200 நாட்கள் மேல் நடந்து கொண்டு இருக்கும், 1200 நாட்களுக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட படம் தான் சாட்சி. ஒரே தேட்டரில், ஓகேவா, அதாவது தலைமைச் செயலகத்தில் அந்த படம் ஓடுது. ப்ரொடியூசர் ரெட் ஜெயிண்ட்டு, நடிகர்லாம் உங்களுக்கு யாரும் தெரியும், புரியுதா? இது ஒரு 1200 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கும் படம். இந்த படத்திற்கு கிளைமேக்ஸில் விஜய்ன்ற ஹீரோ உள்ளே வராப்புல, சீனியே மாத்திராப்புல, அடிக்கிறாரு போட்டு, ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். இப்போ அவங்க ஸ்டைல்லையே நம்ம கதை சொல்லலாம். அவங்களுக்கு தான் கதைனா ரொம்ப பிடிக்கும்ல. சினிமா உலகத்தையே நம்பி சினிமாவே வந்து பார்த்தா ஒரு முக்கியத்துவமாக நினைத்து கொண்டு எல்லாமே படம் விளம்பரம் நினைத்து கொண்டு இருக்கும் திமுகவிற்கு அவர்களோட பாணியிலே நான் கதை சொல்லுகிறேன். அவங்க சில சொன்னாதான் புரியும். இப்போ நம்ம விஜய் வந்து படத்தில் நடிக்கிறத விட்டுட்டு இப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கல் படம் காமிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? 1200 நாட்களா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் அங்க வந்து அரசியல் குறித்து பேசின மாதிரி கிடையாது, ஏதோ சினிமா டயலாக் பேசுற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு, எல்லா பெண்களும் வந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரசியல் குறித்து பேசுற மாதிரினா எப்படி? இந்த அறிவு திருவிழாவில் திரு உதயநிதி பேசினாரு, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா பண்றான், அது அரசியல் பேச்சாப்போ? நீங்க ஒழுங்கா அமைதியா இருந்திருக்கலாம். நீங்க பேசுற அரசியல் பேச்சா எடுத்துக்கலாமா? அப்போ நீங்கள் அவர் ஏதோ ஒரு ட்வீட்டு போட்டாருன்னு பொறுக்க முடியாமல் நீங்கள் வந்து மேடையில் கதறீங்க, அறிவு இருக்கிறோம் அறிவு திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மேடையில் சொல்கிறாரு அவர். அது அவர் சொன்னதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா, உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு நீங்கள் பண்ண வேலைகளை தற்போது ஊடகத்தில் எடுத்து ரீல்ஸாக போட்டு 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 வச்சு செய்கிறாங்க. எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு செய்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க திமுக காரங்களாம். அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்குது. இல்லை, உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்து காமிச்சு என்னன்னா அழுவா முடியும். நீங்கள் சொன்னதை பார்த்தா ப்ரெஸ் மீட் வச்சு உதயநிதி அவர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க விர்ச்சுவல் வாரியர், மறுபடியும் எஸ்ஏஆர் குறித்து ஒரு செய்தி கேள்வி கேட்கறாங்க, அவர் அப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அநியாயமா இல்லையா தீபிகா? நீ சொன்னதை பார்த்தா முதல்வர் ஷூட் வச்சுட்டு விஜய் பண்ணாதீங்க விர்ச்சுவல் வாரியர் சாரி அப்படின்னு நம்ம பேச முடியாது. இல்லை, நீங்க அதெல்லாம் கிடையாது. அரசியல் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த அளவுக்குன்னா, நான் சொல்றேன், அந்த கோப்பையை எடுத்துட்டு ஒருத்தர் வந்து அது மிக வைரலா போடும். அப்போ பாவம் கர்மா தூக்கி அட்டிச்சு நிமித்துது இவங்களை. ஏமாத்திட்டு போயிட்டான் பாவம். ஒரு பெரிய கோப்பையை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டான். 2 போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அவன் போக்கல அந்த பிக்சர் எப்படி இல்லை அப்படி இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள்டுக்கான போட்டியில தான் ஜெயிச்சாங்க. பிசிக்கலி சேலஞ்சுக்கான ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சாங்கன்னு தான் பாயிண்ட். அவர் 2 கோப்பை பெருசாக தூக்கிட்டு வந்து இந்தியா சார்ந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ண கிரிக்கெட் டீம்லன்னு சொல்லி பெரிய பெரிய கோப்பை வந்தவுடனே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு திரு உதயநிதி ஆல்ரெடி சட்டமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லட்டுமா, எங்கள் அப்பா எங்கள் டேடி ஒரு மிகப்பெரிய லெக் ஸ்பின்னர் அப்படின்னு. இல்லை, எந்த அளவு லெக் ஸ்பின்னர் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அவர் போட்டார்னா பேட்ஸ்மேனுக்கே போவாதான், குத்தி ஸ்ட்ரெயிட்டாக 4க்கு போயிடும், பேட்ஸ்மேன் அடிக்க வேண்டியதே கிடையாது. அந்தளவு ஒரு மிக ஆக சிறந்த லெக் ஸ்பின்னரு. அது ஒரு வீடியோ வந்தது, பேட்ஸ்மேனுக்கு போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி உருண்டு போய் பேட்ஸ்மேனுக்கு போகுது, அந்த மாதிரி லெக் ஸ்பின்னர். ஆகையால் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு இருந்த போது ஒருத்தர் கோப்பை தூக்கிட்டு வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து கிரிக்கெட்னா பிடிக்கும், எங்கள் டேடிக்கு வந்து கிரிக்கெட்டில் ஒரு வாப்பா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு, டேடி இந்தாங்க உங்களுக்கு ஒரு கோப்பை எனக்கு ஒரு கோப்பை எல்லா போட்டோவை, ஓகேவா, விளம்பரம் அகைன், ஓகேவா. அதாவதுமா நான் இது வந்து நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் யோசிங்க, 2 கோப்பையை தூக்கிட்டு வந்துட்டானே ஒரு விசாரிக்காம டைரக்டாக ஒரு முதல்வரையும் ஒரு மினிஸ்டர், அப்போ ஒரு மினிஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் அந்த டைமில், இஃப் ஐம் நாட் ராங், உதயநிதி ஸ்டாலின். ஆமாம் நீங்கள் பாட்டு கூப்பிட்டு போஸ்ட் ட்வீட்டில் போட்டு இப்போ அதே உங்களுக்கு அவ்வளோ பேக் ஃபயர் ஆகுதா? நீங்கள் கேட்குறீங்களே அறிவு இருக்கிறவங்க அறிவித்துருலான்னு சொல்லிட்டு, எப்படி இது சொல்லுங்கள், இது எங்கேயா சாத்தியம் இருக்கா? ஏன் அவ்வளோ? ஏன் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அறிவிப்பு இவர் கொடுக்குற அறிவிப்பு மேடைகளில் எவ்வளவோ மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அந்த சிஏஏ போராட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது திமுக வந்து எதிர்க்கிறாங்க பேசிக்கா. அதை வந்து ஒரு மேடையில் படிக்கும் போது நாங்கள் சிஏஏ திட்டங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து எப்படி பேச வந்தோன்றே, அதாவது மிஸ்டேக்கா வந்து பேசும்போது எப்படின்னா வந்து இப்ப நான் பேசும்போது மிஸ்டேக்கா வருதுன்றது வேற, அது புரியும், தவறுதலா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் திடீர்னு தப்பி தவறி கூட என் வாயில வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ஆக சிறந்த கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மிஸ்டேக் கிடையாது. கண்டிப்பா அதை நான் சொல்லுவேனா, ஆக சிறந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு என்ன வன்மமா? நான் சொன்னா என்ன செருப்பால அடிப்பான் மக்கள் ரோட்ல போகும்போது. ஏட்டா அநியாயமா இப்படி பேசுறியடா, உனக்கும் பொம்பளைங்க இருக்காங்க, வீட்டுல பொம்பளை பசங்க இருக்காங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலைகள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நீ அந்த கட்சியை போய் வாழுகன்னு சொல்றியே, நீ விளங்குவியா, நான் கேட்பானா மாட்டானா? அதனாலதான் நாங்க பேச மாட்டோம். உங்களுக்கு நாங்க ஆதரவா பேச நினைச்சா கூட எங்களால பேச முடியாது. ஏன்னா பேச ரோட்ல நடமாட முடியாது. எங்களை காரி தூண் துப்புவான். நாங்க துப்புனா தொடச்சுக்க மாட்டோம். ஓகேங்களா? எங்களுக்கு மானம் இருக்குது. அதனால நாங்க என்ன இயல்பா மக்களோட மனநிலையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இங்க பேச முடியும். அதுதான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்காக தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்ட அந்த அறிவுள்ளவன் அறிவித்திறன் நடத்துறான்றதுக்கு உங்களை வச்சு ட்ரோல் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, அந்த கோப்பையை வச்சுக்கிட்டு யாராவது போட்டு ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இப்ப அது போயிருக்கு. அந்த மாதிரி அந்த போட்டோ போடக்கூடாதா இனிமேல்? இது என்ன கொடுமை? இது என்ன கொடுமை? நீங்க பண்ணது தானே சொல்றோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு கில்ட் கான்சியஸ் ஆயிடுச்சு பாரு. நம்ம இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க மேடா, இப்படிலாம் பண்ணுவீங்க. சி உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொன்னேன், பாவம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும். இன்னைக்கு அவங்க பண்ண தவறுகளை அவங்களால திருத்திக்க முடியல. பிகாஸ் சோசியல் மீடியா வந்து ஏற்கனவே சோசியல் மீடியா வச்சு செய்வாங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் உள்ள வந்து உள்ள டீப்பா போய் எடுத்து எக்கச்சக்கமா ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதை தான் திரு விஜய் சொன்னாரு, நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலன்னா, விச் மீன்ஸ் தட் பொலிட்டிக்கல் வேர்ட்ஸா அதை பாருங்க. அடிக்கவே ஆரம்பிக்கணும். அவரை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு கூப்பிட்டு 4 அரை விட போறது கிடையாது, ஏறி மிதிக்க போறது கிடையாது. மூளை இருக்கிறவனுக்கு அது புரியும், அறிவு இருக்கிறவங்க புரியும். என்னன்னா நீங்க செஞ்ச விஷயங்களை டிஎம்கே செஞ்ச விஷயங்களை வந்து எடுத்து சொன்னாலே போதும் தீபிகா. நம்மளுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுதான். இப்போ வந்து எப்படிடா ஒருத்தவங்க மேல குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருந்தாதான் அவங்கள பத்தி பேசுறதோ அவங்கள நம்ம வந்து நெகட்டிவா காமிக்கிறதோ கஷ்டம். இங்க என்னன்னு கேட்டோம்னா கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? அவங்க செஞ்ச விஷயங்களை காரி துப்புறதுக்கு மக்கள். ஆனா அதுல எது பெஸ்ட் கண்டென்ட்டா ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அவங்க செஞ்ச தவறுகளுக்கும் அவங்க பண்ண விஷயங்களுக்கும் இங்க பஞ்சமே இல்ல. மக்களுக்கு எதிராக செஞ்ச விஷயங்களை ஒண்ணு மாத்தி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த எஸ்ஏஆர் கூட என்னன்னே தெரியாம எதிர்க்கிறோம் அப்படின்னு அதுதான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன் சிம்பிளாமா, எஸ்ஏஆர் அப்படின்றது என்னமா, சரியா, தீவிர வாக்காளர் திருத்த பணி. இது வந்து எல்லாருக்குமே தான் நல்லது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதே குளத்தூர்ல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு இருக்கும், எல்லா விஷயம் இருக்கும், நல்லது தானே அது. இப்ப அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி கள்ள ஓட்டு இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? அப்ப அது யாருக்கு சாதகம்? சரி, இதே வந்து திமுக தோக்குற இடங்கள்ல இருக்குல்ல, அந்த இடத்துல அதிமுகவோ மற்ற கட்சிகளோ பலமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ஏஆர் திருத்தும் போது உங்களுக்கு ஃபேவரா தானே இருக்க போகுது. ஆக மொத்தம் இது என்னன்னே புரியாமா இப்போன்னு கிடையாது தீபிகா. ஆரம்பத்தில் இருந்தே எந்த ஒரு விஷயமும், அதாவது தொட்டாலே குற்றம், பிஜேபியா தப்பு தான், அதிமுகவா தப்பு தான். ஆப்வியஸ்லி ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி தவறு? நீங்க சொல்றது இப்போ நீட்டை வந்து நீங்க தவறுன்றீங்க. நீட்ல வந்து இன்னைக்கு நீட்ன்றது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏழை மாணவர்கள் கூட இன்னைக்கு ஒரு மருத்துவர் ஆகலான்றதுதான் கான்செப்ட். அதாவது உண்மையாவே இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி மகளோ இல்ல வந்து யாராவது ஒரு பட்டியலத்திலோ எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ காசு பணம் ஜாதி மதம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீட் பாஸ் பண்ணா அவங்க வந்து மருத்துவர் ஆகலாம்ன்றது பொதுவான ஒரு சட்டம் தானே. இதுல எங்க அப்போஸ் பண்றது என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். நம்ம தப்புனா தப்பு தான், வேணாம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஓகேவா? ஆனா நீங்க அப்போஸ் பண்ற அளவுக்கு அங்க ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்ல வரேன். மக்களை முட்டாளாக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அதுதான் பாயிண்ட். சார், இப்போ பாத்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வமா வெளியாகல, இல்லைனாலும் எல்லா செய்திகளிலும் வெளியாகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு
அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களும் இணைய போறாங்கன்னு சொல்றாங்க. ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்காக செங்கோட்டை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவது என்பது ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ செய்திகள் வர செய்திகள் அப்படிதான் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு பலம் இருவருக்கும், அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கும் பலம், தாவேகாவுக்கும் பலம், மிகப்பெரிய பலம். சரியா? ஏன்னா இப்போ அதிமுகலேருந்து வெளியில் வந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், மூவர் அணியில் இருந்த விஷயம் தெரியும், அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம், நீங்களும் பேசியிருப்பீங்க, அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா அவங்க பிஜேபி இந்தியா அலையன்ஸ்குள்ளே போவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து வேறு எதாவது வாய்ப்புகள் இருக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்த தகவல் படி ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்காரு, டிவிகளை சேர்றதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ கூட இன்னைக்கு கூட நான் பேசும்போது அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் வந்து ஓபிஎஸ் அவர்களும் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவரும் தாவேகாவில் இணைய போகிறார் என்பது ஒரு அடிஷனல் செய்தியா நான் சொல்றேன். இதுதான் டிசம்பர் மந்த் அறிவிக்க போறாரு, அவரும் ஜாயின் பண்ண போறாரு. தொடர்ந்து அண்ணன் டிடிவி அவர்களும் அமமுகவை டிவிகேல இணைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் நடக்க தான் போகுது. இது வந்து ஆரம்பமே யார் வந்து சேர்ந்திருக்கான்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இருந்த நபர். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்போட பழகி அவர் கூட ஒன்னா டிராவல் பண்ணவர். நீங்க நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு தமிழக அரசியலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 9 முறை ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காருன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல ஒருவர் நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஓகேவா? அந்த மாதிரி 9 ஜெயிச்சவங்கன்னா நீ ஈஸியாக சொல்லிடலாம், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பக்கா பொலிட்டீஷியன். யாருக்கு கூட வந்தவர்? எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நீங்கள் திரும்பவும் டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த காஞ்சிபுரம்ல வந்து பேசின போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுறாரு. இது ஒன்று டக்குன்னு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பேசி நடந்த மாதிரி தெரியல. அந்த இடத்துல பேசுறாரு, அவரோட நண்பர், அவர் கூட டிராவல் பண்ணவரே இவரோட கட்சியில ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு பெரிய கூட்டம். நினைச்சு பாருங்க தீபிகா, செங்கோட்டையன் நாளைக்கு மைக்க பிடிச்சிட்டு முழு தகுதியும் முழு உரிமையும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது எல்லாத்த விட. எம்ஜிஆரை பத்தி பேசும்போது அவரு வாயால இருந்து இன்னைக்கு இவர் தாங்க எம்ஜிஆர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அது போல இன்னைக்கு விஜய் தான் அவர் வாயில சொல்லும் போது மக்கள்கிட்ட இருந்து வர ஒரு கருத்தா இருக்கட்டும், இல்ல அரசியல் சைட்ல இருந்து வர ஒரு கருத்தா இருக்கட்டும், எந்த விமர்சனங்களா இருந்தாலும் அது வேற மாதிரி பார்ப்பாங்க. அது ஒரு பயங்கரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதனால அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்படி கிடையாது. நான் தான் சொல்றேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக எப்போ வெளியில வந்துட்டாரு. நம்ம இப்படி பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது செங்கோட்டையன் வந்து டிவிகேல போவாரு, இல்ல இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாரு, இல்ல பிஜேபியில போவாரு அப்படின்னா யோசிச்சுதான் அவர் எடுத்திருப்பாரு. ஸோ இதனால அதிமுக பெரிய பின்னடைவுலாம் பார்க்க முடியாது. ஓவராலா நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஓகேவா? அதை விட முக்கியமான விஷயம், எது மைனஸா சொல்லிட்டு இருந்தாங்களோ கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதோ இல்லைன்னா பூத் வேலை பார்க்குறதோ, அந்த 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 அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதோ. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மாக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரூட் மேப் போட்டு கொடுத்து எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கு அவர் தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணவர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது தீபிகா, ஜெயலலிதா அம்மாவோட அந்த கூட்டங்கள்லாம் வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க தான் அந்த பாக்ஸாக அழகாக போட்டு அந்தந்த கூட்டம் உட்காரத்துக்கு எஞ்சி போகிறதுக்கு அருமையாக பிளான் பண்ணதெல்லாம் அவங்க கூட்டத்தில் தான் ஆரம்பிச்சுது பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி பிளானிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே வந்து செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அவங்க தான் பிளான் பண்ணி கொடுக்குறது பேசிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணும்போது இவர் இப்போ ரொம்ப டிவிகேக்கு நிச்சயமாக அவசியமா தேவைப்படுகிறார். ஏன்னா இப்போ அங்கே மைனஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தா எல்லாரும் சொல்வது ஒரு மூத்த தலைவர்கள் யாரும் இல்லை, அரசியல் கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியா இன்னும் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லும் போது சூப்பராக இந்த மாதிரி டக்குன்னு வந்து வேலைகள் நடக்கும். இவரோட வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை தாவைக்காவினர் எந்த சந்தேகமும் இல்லாமல் கொடுப்பாங்கன்றது உள்ளபடியே உண்மைன்னு நான் இங்கே சொல்லிடுறேன். புரியுதா? இப்போ முன்னாள் அதாவது அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வந்து தற்குறியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஆச்சரியக்குறியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட குறி வந்து தேர்தல் குறி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? யார் சொல்றது? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் ஒரு டைலாக் பேசுனேன்ல, நீ ஒரு டைலாக் பேசுறா, இல்லைன்னா அசிமா நினைப்பாங்களா பார்க்குறவங்களா அப்படின்றதுக்காக ஒரு பஞ்சு போட்டு போகிற போக்கில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருமோ அதை தான் பண்ணணும். ஓகேவா? அவர் பேசின அந்த ஒரு 15 நிமிஷம் காணொலியை வந்து 3 கோடி பேர் பார்த்தான்.
இப்போ நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டனால வேணா இதுல இருந்து ஒரு 10,000 பேர் பார்ப்பான், அவர் பேசும்போது 2,000 பேர் பார்த்துட்டு போவான், புரியுதுங்களா? போற போல 10 பேர் பேசிட்டு போவாங்கம்மா. இப்போ எல்லாரும் தேர்தல் தான் குறி வைப்பாங்க, இதுதான் ஒரு புது கண்டென்ட் ஆயிடுது. எல்லாரும் தேர்தலாம் குறிப்பாங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது நீங்க பேசுறதை விட்டுட்டு இன்னும் இருக்கிற 3 மாச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க படத்தை எப்படி சிறப்பா பண்ணலாம், உங்க படத்துல அடுத்த சீன் என்ன, இதுக்கப்புறம் உங்க படத்துல ரேப் சீன், கொலை சீன், கொள்ளை சீன், ஊழல் சீன்லாம் இல்லாத அளவுக்கு போய் உங்க யூனிட் இருக்காங்க டைரக்ஷன், உங்க டைரக்டர்ஸ், உங்க ப்ரொடியூசர்ஸ், உங்க கோ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பேசுங்க. உங்க பட வேலைகளை வந்து மீதி இருக்க வேலை போய் பாருங்க சிறப்பா. ஏன்னா இன்னொரு ஹீரோ இங்க வந்திருக்காரு இப்போ. ஏன் நான் இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னா, இவங்க நடத்தி கொண்டு இருப்பது ஆட்சி கிடையாது, இவங்க ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நம்மளோட ஆட்சியா கருதி தமிழக அரசு, முதலமைச்சர், ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ, இவர் இப்போ இந்த ரியல் ஹீரோ இப்போ வந்து என்ன அடிக்க போறாரு இப்போ. ஓகேவா? நான் இவங்க பாணியில பேசுறேன், அதனாலதான் திரும்ப மீண்டும் நான் முன்வைக்கிறேன். அவங்களுக்கு தான் படம் விளம்பரம் தானே பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, விளம்பரத்தை மட்டுமே செஞ்சு சும்மா சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து இதுதான்டா திமுக அப்படின்ற மாதிரி, இதுதான்டா திமுக, இவங்களால மட்டும்தான் தீபிகா அதெல்லாம் முடியும், சான்ஸே கிடையாது. ஆனா அதுக்கான விலையை வந்து அவங்க கண்டிப்பா வந்து they are going to pay the price. ஓகேவா? அப்ப இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை திமுக ஆட்சியில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு ரிப்பீட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த தடவை வந்து அமைச்சரும் 2வது தடவையா வந்து ஆட்சி, ஒருவேளை 1.5 வேலை 2 எந்த வேலை அன்டவுட்லயே அவங்க வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது தீபிகா. காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, சூழ்நிலை அப்படி இருக்குது. அதாவது மேலும் 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 நான் முதலே சொன்னேன், இப்போ இருக்கிற கூட்டணிக்கு ஆஸ் பர் அல்காரிதம், மேத்தமேட்டிக்கலு, அந்த கூட்டு கணக்கு, அந்த கணக்கு, தேர்தல் கணக்கெல்லாம் பார்க்கும் போது அவங்க வந்து ஓட் பேஸ்ல அவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நானே சொன்னேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுலே அழிக்க முடியாத சக்தி மக்கள் சக்தி. ஓகேவா? நம்ம இப்ப பார்க்க போறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலெக்ஷன். நியூ ஓட்டர்ஸ், ஜென்சி கிட்ஸ். ஓகேவா? திமுக மீது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள், அது போக சிறுபான்மையினர், பட்டியலினத்தோர் இருக்கிறாங்க. நாம் தமிழோட ஓட்டு கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபியில் அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு போட்ட இளைஞர்கள், ஏன்னா இப்போ அவர் தலைவராக கிடையாது, மேபி லைட்டா வந்து விஜய் சார் அவர் பக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓட்டு பயங்கரமா பிரிய போகுது, இவங்களுக்கே 20% ஓட்டு இருக்கு. அது போக காங்கிரஸ் கூட்டணியில வந்துட்டாலோ, விசிகா கூட்டணியில வந்துட்டாலோ, இப்போ இந்த மூவர் அணி வந்திருக்குது. இவங்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு புரியுதா? உச்சபட்சமான பரபரப்பான தேர்தலாக இருக்கும். இந்த முதல் தலைமுறை வாக்கு அளிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே விஜய்க்கு தான் அளிப்பாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அளிப்பாங்க நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல மேஜரான ஓட் ஷேரிங் வந்து விஜய் அவர்களுக்கு தான் போகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா. யாருமா வந்து உங்களுக்கு திமுக சூஸ் பண்ண, மேபி ஓகே நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம், அண்ணாமலை அவர்களுக்காக பிஜேபிக்கு போகலாம். ஆனா அண்ணாமலை இப்போ வந்து அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு மாதிரி, அதாவது அண்ணாமலை அவரோட பவர்ல தான் இருக்காரு. அண்ணாமலை அவர்களை வந்து இப்போ தமிழ்நாட்டின் ஃபேஸ் வேல்யூவா பிஜேபியில இல்லாதனால அந்த அதிருப்தியில வந்து போடாம இருக்கலாமே தவிர்த்து அவருக்கான ஓட்டு இருக்கு எப்பவுமே. ஓகே, அதனால அவருக்கு கொஞ்சம் ஓட்டு விடுறதுக்காக, ஓகே அண்ணாமலை நாங்க இருக்காரு அதுக்காக பிஜேபி ஓட்டு போடுப்பா அப்படின்னு விடலாம். இதுதான். அதே மாதிரி கூட்டணி ரொம்ப முக்கியம் தீபிகா. அதாவது எப்படின்னா, தாவேகா தனித்து போட்டியிட்டால் எனக்கும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமான ஒரு விருப்பம் இங்க தமிழ்நாட்டில். அது வந்து நாங்க இங்க பேச வரல, சரிங்களா? யார் வந்தாலும் திமுக தவிர்த்து யார் வந்தாலும் மக்கள் நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனால் காலம் வந்து கைகூடி வரும் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு காலம் கைகூடி வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா ஒரு பயங்கரமான ஓட் பேங்கை வைத்திருக்கக்கூடிய தாவேகா வந்து இப்போ கையில் இருக்கும்போது அதை ப்ராப்பராக மற்ற கட்சிகள் யூட்டிலைஸ் பண்ணணும். தாவேகாவும் மற்ற கட்சிகளை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். அட் லாஸ்ட் நான் எப்பவுமே சொல்றது ஒன்று தான், பவரில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். யோசித்து பாருங்கள். சட்டசபைக்குள் அண்ணாமலை போன்று, சீமான் போன்று, விஜய் போன்று பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் உள்ளே என்ட்ரானாங்கன்னா உட்காந்து பேசும்போது அது எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கும் போதே அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்களுக்கான பிரச்சனைகள் அங்கே முன்வைப்பாங்க. நீங்கள் உட்காந்து இப்போ உருட்டிட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ இவங்கெல்லாம் உள்ளே போனால் தான் சட்டசபையே களை கட்டும். உள்ளே போகும்போது ஒரு 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ கூட திரு விஜய் உள்ளே போறாருன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் பாசிபிளா இருக்கும்போது நானும் ஆசைப்படுறேன், மற்றவங்களும் ஆசைப்படுறாங்க. விஜய் மட்டும் கிடையாது, நான் சொல்றது அண்ணாமலை அவர்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பிஜேபி சார்ந்த 20 பேர் 30 பேர் உள்ள போறாங்க, விஜய் கட்சி சார்ந்த 30 பேர் போறாங்கன்னா திமுக அடிச்சு ஓட முடியலாம். மக்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா
அந்த மாதிரி ஆட்கள் அங்க இப்போ வந்து விஜயாக, ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நல்லது மட்டுமே அப்படின்றாரு. அண்ணாமலை அவர்களும் நான் மக்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னா அவருக்கு தெரியும். அவர் இன்னும் ஒரு ரேப்போ பில் பண்ணியிருக்காரு. இது போன்ற தலைவர்கள் சட்டசபைக்குள்ள போனோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்களும் ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களும் அவங்க ஆட்களும் உள்ள எம்எல்ஏ தான் போகணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் போனாதான் தீபிகா மக்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நம்ம உட்காந்து பேசுறது வந்து யாருக்கும் ப்ரொபகண்டா பண்றது, நம்ம பேசுறது எப்பவுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் எது நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது போன்ற முக்கியமான மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்கள் சார்ந்த திட்டங்களை முன்வைக்கலாம இருக்கிற முற்போக்கு சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள். நீங்க சொன்னதும் கொஞ்சம் ஒத்து போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் வயசு கம்மியான ஆட்கள், நிறைய சிறப்பா செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் உள்ள போனாதான் நம்மளுக்குலாம் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்ல வரேன். கண்டிப்பா. அதாவது மக்களுக்காக யோசிப்பாங்க, பல திட்டங்கள் வரும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.